நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஈவினிங்கா வந்து பெரவலூர்ல இருக்கிற நித்தி அமிர்தம் கடைக்கு போயிருந்தேன். இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்பியன்ஸ்லாமே வந்து செம கிரேட்டா இருக்கும். செம சூப்பரா இருக்கும். அண்ட் இங்கே ஃபுட்டும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே போனதுக்கப்புறம் உடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் இட்லி தான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணோம். ஏன்னா இங்கே சாம்பார் இட்லி செம சூப்பரா இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சஜெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த சாம்பார் இட்லியே வந்து பார்த்தீங்கன்னா, நெய் மிதக்க மிதக்க சாம்பாரோட செம சூப்பரா இருந்தது. டேஸ்ட் வைஸும் சரி, ஸ்மெல் வைஸும் சரி. அதுக்கப்புறமா நான் வந்து நெய் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணேன். இந்த நெய் ரோஸ்ட்டை எப்படி தான் இந்த மாரி நிற்க வைக்கிறாங்க அப்படின்றது எனக்கே ரொம்ப டவுட்டா இருந்தது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, நானா கீழ தள்ளுற வரைக்கும் இந்த நெய் ரோஸ்ட் வந்து கீழ சாயவே இல்ல. அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாப்ல இருந்து அப்படியே புகை வந்துட்டே இருந்தது. ஒரு வால்கனோல இருந்து புகை வரா மாரி. அண்ட் இது எப்போ வெடிக்க போகுது அப்படின்ற மாரி ஒரு டவுட்டோடவே இருந்தது. இதுக்கு 4 வகையான சட்னியும் குடுத்துருந்தாங்க. அதுவும் செம சூப்பரா இருந்தது. இந்த நெய் ரோஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, செம தின்னா, செம மொறுமொறுன்ட்டு அந்த நெய்யோட ஃப்ளேவருக்கு செம சூப்பரா இருந்தது. நீங்க இது மாரி போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா நெய் ரோஸ்ட்ட? எனக்கு சொல்லுங்க.